அருட்பெரும் ஜோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அடுத்தது இறை திருக்காட்சி. ஆதியை ஆதி அந்தம் ஈதன உள் அறிவித்த அறிவை என் அன்பை சோதியை எனது துணையை என் சுகத்தை அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே ஆதியைன்னா கடவுள் முதல் ஆதியாக வந்தவர், முதலாக தோன்றினவர், எல்லாத்தையும் தோற்றுவித்தவர், எல்லாமே உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தவர். அப்போ ஆதின்னும் போது ஃபர்ஸ்ட்டு தான், அந்தம்னும் போது ஃபைனல். அப்போ ஆதியைன்னும் போது ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு வச்சுக்கிடும். ஆதி அந்தம் ஈது என உள் அறிவித்த. அப்போ சத்தியஞான சபைன்றதுல ஆதின்னும் போது மஞ்சத்திரை கைண்ட இடம் இல்லையா? மஞ்சத்திரை கைண்ட இடம். சரிங்களா? அப்போ அந்த பண்ணும்போது கலரெல்லாம் சொல்ல தெரியாது எனக்கு. ஒவ்வொரு பாவத்தையும் கழுறதுக்கு ஒரு திரை கழலணும், ஒரு பாவம் கழிகிறதுக்கும் ஒரு திரை கழலணுன்றது தெரியுது. ஆனால் எந்தெந்த கலர் சொல்லணும், இதுக்கு இந்த கலருன்னு எனக்கு சொல்லணும். மனசில் அந்த அளவுக்கு அதெல்லாம் பதிவு பண்ணி ஞாபகமாக வச்சுக்கல நான். நீலத்திரை கைடுது சரிங்களா? அதான் அப்போ போகா புனல் அந்த லெவல்ஸு வரக்கூடிய தன்மை. இது உள் அறிவித்த அறிவை. எனக்கு ஃபர்ஸ்ட் அது தெரியல, எதுக்கு வந்து கடவுள் இப்படி காட்டுறாரு அப்படின்னு தெரியல. பட் அவர் கூட்டும் போது சரிங்களா, அறிவு வந்து என்ன பண்ணுது, அறிவிக்கப்படுது. தெரியுங்களா? உள்ளறி அறிவிக்கப்படுது. மற்றதெல்லாம் என்ன ஆகிடும், உள்ள போகாது. நம்மளுக்கு உள்ளன்றது எங்க எடுத்துட்டு போகுது, எந்த லெவல்ஸுக்கு, ஆன்மாவுக்கு எடுத்துட்டு போகுது. அப்போ ஆன்ம லாபத்துக்கு வந்து ஓப்பன் ஆகக்கூடிய அறிவு. சரிங்களா? இறை திருக்காட்சின்ற ஒரு டைட்டில் இறை அப்படின்னு முடிப்போம்ல, அந்த இறை திருக்காட்சி அப்படின்னா அவர் காட்சி பெர்ஃபெக்ஷனும் பெர்ஃபெக்டும் எது அப்படின்னு சொல்லக்கூடியது. அதில் தான் அறிவை என் அன்பை. அப்போ மற்றவங்களுக்கு இருந்த அன்பு வந்து அன்பே சிவம் அப்படின்னு அவங்க வந்து அதோட முடிச்சுக்கிட்டாங்க. பட் இவருக்கு கிடைச்ச அன்பு வந்து கருணை. ஆமாம், தயவால வந்து முழுக்க தயவு கொண்டு அன்பையும் தயவையும் ஒருங்கிணைச்சு ரெண்டுமே சமமாக கொண்டுட்டு போயிட்டு அருளை பெறுறாரு. ஆட்டோமேட்டிக்காக ஆகப்பட்ட அன்பு. வெறும் அன்பை மட்டும் சொல்லிட்டா டம்மி பீஸ் மாதிரி ஆகிடுது. கருணை வந்து இருக்கிறது அப்படியே தோத்திக்கிட்டு கொஞ்சம் இருக்குது, வரட்டும் அப்படின்ற மாதிரி அப்படியே அலட்சிய போக்கில் விட்டுறக்கூடாது. அதுவும் இதெல்லாம் பிரதானமாக அப்படியே இணைச்சி கொண்டுட்டு போகணும். இங்கே மேனுவல் அன்பு கிடையாது. அதான் லைட்டாக ஏதோ ஒரு அன்பை வச்சுக்கிட்டு ஒன்று அன்பு மாறுபடுது, ஒன்றுத்துக்கும் அதோடைய இது சேஞ்சஸ் ஆகிடுது. அதை மட்டும் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. கருணைன்னா நீங்கள் அன்பு வேணும்னு கடவுள்கிட்ட நாடுறீங்க அப்படின்னீங்கன்னா அதான் நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க, தயையோட நம்ம நடந்துக்கிட்டு கடவுள்கிட்ட. ஆமாம், உங்கள் சகோதரனுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், அதை செய்யாமல் மூலாதாரம். ஏன்னா உங்கள் கூட கலந்துக்கலாமா வேணாமான்றது அவர் எப்படி டிசைட் பண்ணுவாருன்னா, நீங்க உங்க சகோதரன் கூட எப்படி விளையாடுறீங்க, அவனுக்கு நியாயமா நம்பிக்கையா கரெக்டா இதுவா இருக்கீங்களா, எல்லாம் ஒழுங்கா பண்றீங்களா, பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு பாப்பேன். அதை இவங்க மறைமுகமா மொத்தமா சொல்லி வச்சுட்டாங்க. பங்காளி அங்காளி உனக்கு தம்பி சகோதரத்துவம் பார்க்கணும், சகோதரர்கள் இல்லாமல் கோயில் குளத்தில் போய் சாமி கும்பிடக்கூடாது, இதை செய்யணும் அதை செய்யணும், சடங்கு சாஸ்திரம் மாதிரி திணிச்சிட்டாங்க. அதனால ஜனங்க மக்கள் வந்து திணறிட்டாங்க. உங்கள் சகோதரர் நீங்கள் வந்து கடத்தி கூப்பிட்டு போய் கட்டி வச்சு
அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. கற்பழிச்சு அங்க போயிட்டு ஆடு மாடு குழந்தைங்களை வெட்டிட்டு கடத்தி அதையும் சகோதரத்துவம் தான் பார்க்க சொல்றாரு. ஆனா அங்க வந்து பலியிடுற அளவுக்கு போயிட்டாங்க கறியாக்கி காசாக்கி தேவலாமா. அப்புறம் அதை திங்கிறதுக்கு இவங்க பலி ஆடாயிடுறாங்க. அதை பலி கொடுக்குறாங்க, அதை ஆடு நினைச்சு அதை பலி கொடுக்குறாங்க. அப்புறம் இவங்களாவே ஆடா மாறி மந்தையா இருக்கிற மாதிரி அறிவு இல்லாம மந்தையாவே மாறிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு அறிவு வந்துருச்சு. அறிவித்த அறிவை என் அன்பை சண்டை சச்சை போட்டுக்கிறாங்கல்ல. அப்புறம் குடிச்சிக்கிட்டு அந்த ஆட்டு மாலை இது எனக்கு கறி கம்மி, எனக்கு எலும்பு வந்துருச்சு, எனக்கு அது வந்துருச்சு, இது வந்துருச்சுன்னு அப்புறம் அது ஒரு சண்டையாக்கி அங்கே போராட்டம் வெடிக்கிற அளவுக்கு ஆக்கிக்கிட்டு பங்காளியும் இல்லை அங்காளியும் இல்லை யாரும் இல்லைன்ற அளவுக்கு சண்டை போட்டு ஒதுங்கிடுறாங்க. 6 உயிருக்கெல்லாம் பின்தாங்கி போயிடுறாங்க, கீழ்நிலைக்கு போயிடுறாங்க. அப்போ 6 உயிராக்கணும். அது சொல்லி கற்பிக்கிறதுக்கு அப்போ எந்த அளவுக்கு கற்பிச்சிருக்கணும், ஐயா சொல்கிற மாதிரி விளக்கமாக கொடுத்துருக்கணும். இந்த உயிரை வந்து நம்ம என்ன வைக்கணும், அதுதான் ஆற வைக்கணும். ஆமாம், அப்போதான் ஊற்று எழும். சரிங்களா? ஊற்று எழ வைக்கக்கூடிய அந்த லெவல்ஸ் அன்பை சோதியை. அப்போ இவர் வந்து அன்பு அறிவு ரெண்டுமே வந்து வருவாங்கல்ல, அது ரெண்டுமே கலந்த ஆள் எப்படி இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா சோதி. சரிங்களா? அவருக்கு வந்து அன்பு உருவம் இருக்கும், அதான் அறிவு ஆமாம், உருவம் வடிவும் இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி. சோதின்னு ஒரு ரிசர்ச்சரு, ஒரு சயின்டிஸ்ட்டு, ஒரு என்ஜினியர், அந்த மாதிரி வச்சுக்கலாம். எல்லாம் சோதிச்சு வச்சு நம்ம இத்தனை வாட்டி நம்ம உடம்பு எடுத்துக்கூடும், எல்லா வாட்டியும் உடம்பு செஞ்சு கொடுத்து எல்லா மெக்கானிசம்ஸும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு ஆட வச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி ஆடுறாரு இல்லையா? ஸோ அதான் சோதியை. சொல்லு சூட்டியல் செலவியலை ஏதோ சொல்லுவேன். அந்த மாதிரி நம்ம அன்பையும் அறிவையும் ஒருங்கிணைக்கும் போது தான் அந்த கருணை வந்து நல்லா புதுப்பிச்சு நல்லா ஓங்குது. நம்மளுக்குள்ள மூளை முடிங்களை எங்கேயோ கடந்துக்கிட்டு இருந்தால் யூஸே ஆக மாட்டேங்குது. கருணை இருந்தால் அன்பு இருக்கணும், கருணை இருக்கணும்னு சொல்லிட்டு அது அப்படியே மொத்தமாக போட்டு கடங்களை போட்ட மாதிரி போட்டு வச்சுட்டா யாருக்கும் பயன் கொடுக்காது. அதை எப்படி விளங்கிக்கிட்டு எப்படி செய்யணும், அதை எப்படி மேன்மைப்படுத்தணும், எந்த அளவுக்கு எதையும் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு கொண்டுட்டு போகணும்னு ஐயா நல்லா சொல்லி தர்றாரு. அப்போ இந்த சோதி என்ன பண்ணும், பாலைவனத்தெல்லாம் சோலைவனமா அதான் என்ன பண்ணும், அந்த சோதனை இதெல்லாம் ரிசர்ச் எல்லாம் கொடுத்து உங்களுக்கு ஹாப்பினஸ் ஆக்கி, அதனால தான் வந்து இப்போ ஞானசபை அவர் உள்ள கண்டார் இல்லை, உள்ள அறிவித்த அது படி இப்போ ஞானசபை எப்படி ஆக போகுதுன்னா, ஆரம்ப காலத்தில் அது வந்து கட்ட முடியாம முழுசா இது பண்ணாம எழுப்பாம போய் சித்தி வளாகத்துல வந்து அவரோட இதை ஃபுல் பண்ணாரோ. இப்போ வந்து பொது ராஜாங்கத்தாரோட முன்னிலையில நடக்கக்கூடியது. சரிங்களா? ராஜாதி அவங்க வந்து யாரெல்லாம் வந்து அதுக்கு ஆதரிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் ராஜாங்க இல்லையா? ஸோ அந்த கிங்ஸ் மாதிரி நம்ம எனது துணையை, எனக்குலாம் நான் வந்து விங்ஸ் இல்லாமல் தான் இருந்தேன். பட் நான் வந்து இப்போ கிங்ஸ் ஆகிற அளவுக்கு நான் வந்து கெப்பாசிட்டி ஏற்றி விட்டேன். ஏன்னா அந்த காலத்தில் யாராவது ஒருத்தவங்க தான் வந்து கிங்காக இருப்பாங்க, அவங்களுக்கு மட்டும் தான் விங்ஸ் இருக்கும். எல்லாருக்கும் இப்போ வரும், எல்லாருக்கும் இப்போ நீ விங்ஸை கொடுத்து கிங்ஸ் ஆகி விட்டு அழகு பார்க்குற எனது துணையை. சரிங்களா? என் சுகத்தை, கம்ஃபர்ட்னஸை வந்து எனக்கு அதிகமாக கொடுத்து விட்டு பெருஞ்சுக்க வெளிக்கு ஏற்றி விட்டுட்டு இருக்கு. நான் இங்கே வந்து நரகத்தில் மாட்டிக்கிட்டு தத்தளிச்சுட்டு இருந்தேன், ஆனால் இகத்தே நீ வந்து பரத்த ஆரம்பிக்கிற அளவுக்கு நீ எடுத்து விட்ட சுகத்தை. ஏன்னா அந்த பெருவெளி வந்து வெட்ட வெளி கிடையாது, பெருஞ்சுகவெளின்றதால என் சுகத்தை, அந்த அவருக்கு தனி சுகத்தை அவர் கிடைக்கும். இல்லைங்களா? அவர் உள்ள பார்த்துட்டாரு, மற்றவங்கலாம் இப்போ வெளியில வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அவர் வந்து ஆரம்பத்திலே கால எடுத்து வச்சிட்டார் இல்லையா, ஒரு பொற்கொடியையும். ஏன் இவர் பெரும் சுகவலின்னு சொன்னது நிறைய பேருக்கு தெரியாதா போயிடுச்சாப்பா? மறைக்கிறாங்களோ சொல்றாங்க, இல்ல ஒழுங்கா படிக்காதலையோ, ரெண்டு வகையில ஏதாவது ஒண்ணு. அது ஒண்ணு இல்லாட்டி அவங்க அந்த மாயைக்குள்ளதான் சிக்கியிருக்காங்களோ என்னவோ, அவங்களுக்கு அந்த அளவுக்கு தான் ஞானம் எட்டுதோ என்னவோ, அந்த பாவத்திரையெல்லாம் அவங்களுக்கு கழிலாம மூடி உள்ள பார்த்தா தானே உள்ள அறிவிக்கணும் இல்லையா? நீங்க வெளியில மட்டும் அறிவிச்சுட்டு இருந்த போதும்னு உள்ள அறிவிச்சுட்டாதான் வந்து ஆட்டமே ஆரம்பிக்கும். அந்த கருணை உள்ள ஓங்கணும், கருணை உள்ள நல்ல நீங்க லைட்ஸ் அந்த சவுண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்க அந்த இயற்கை வந்து இந்த இயற்கை ஒரு தனி இல்லாம அந்த இயற்கை தனியா இருக்கும். அதை பார்த்து நீங்க வித்தியாசம் தெரியும். பாத்துக்கிட்டு இருந்தா தெரியாது, உள்ள இருக்கிற வித்தியாசம் தெரியும். அது எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது? அந்த ஷாக் வந்து உங்க மேல மத்த ஷாக், இந்த உலக லெவல்ல ஷாக் எல்லாம் ஏறினவனே இதாயிடுறோம்ல. இதே போல நினைச்சிடறோம். இல்ல இந்த உலகத்துல இருக்க வாங்கின ஷாக் எல்லாம் உங்களுக்கு அதிருப்தி தானே ஏற்படுத்தும். ஆமா, அததான் சொல்றேன். சரிங்களா? ஆனா அந்த ஷாக் வந்து என்ன பண்ணும்,
இன்பமாக்கணும். ஆமா, பூரண திருப்தி அனுபவிக்க கூடாது, ஒரு ஆற்றலை ஏற்படுத்தி அதை கொடுத்து. வந்து இந்த கருணையில அந்த தழைக்கும் போது தான் அதோடைய ஆற்றல் வெளிப்படும். திருப்தி பண்ணாத அதிருப்தியில இருக்கவங்க எல்லாம், அப்செட்டா இருக்கவங்க எல்லாம், அப்ப அது தெரியாத போது உனக்கு என்னதான் நம்ம ஜீரணம், படிச்சு வச்சிருந்தாலும் ஏட்டு சொரக்காயாவே நின்னு போகுது. ஜீரணிக்க தெரியாதவங்க எல்லாம் என்ன பண்ணுது, பூரணிக்க முடியாது இல்லையா. அதுதான் அதனாலதான் ஜீரண பவர் வந்து ஏத்துற ஜீவகாரணி மூலமா ஏத்தி பூரண மெய்ஞானத்தை வந்து அவர் கொடுத்து சுத்த சன்மார்க்கத்தின் துணிபை. இதுதான் வந்து துணி. இங்க ஒரு இது, இங்க இதுக்கு ஒரு ஆடை இருக்குது, இது ஒரு அலங்காரம் இருக்குது, இதுக்கு ஒரு டிசிப்ளின் இருக்குது அப்படின்னா சுத்த சன்மார்க்கம் மட்டும்தான் அதை வந்து எடுத்து காட்டும். மற்ற எல்லாமே வந்து செத்து போச்சு. இதுங்களா எடுத்து பேசாது யாரும், எல்லாரும் பேண்ட் இருக்காங்கன்ற மாதிரி. அன்புன்னா அது ஒரு 4 செவருக்குள்ள அடங்குற விஷயம் மாதிரியே அப்படியே தடுப்பா போட்டுக்குது. இந்த கருணை, இந்த தயையை பரப்பும் போது அடுப்பா போட்டு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து அது ஓங்க வைக்கும். எடுப்பா வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணி விட்டு, ஆமாப்பா, எல்லாருக்கும் வந்து ஆமா ஒரு துடுப்பா இருந்து அவங்க வாழ்க்கையை வந்து இது கரை பண்ணி சேர்க்குது. அது ஆட்டோமேட்டிக். கடவுளை போய் அடையிறதுக்கு இவங்க கையை வச்சாலே போதும், அந்த மாதிரி ஒரு இது. அது அந்த மாதிரி மோட்டார் ஃபங்க்ஷன்லாம் ஆட்டோமேட்டிக்கா இவங்களோட எனர்ஜி இருமாடி எருப்பவரை போட தேவையில்ல, பருப்பவர். ஆமா, துடுப்பா அருப்பவரை போட்டுலாம். அந்த ஈரத்தோட அந்த துடுப்பா அமைஞ்சு நம்மளை கொண்டுட்டு போய் ஐயா கடவுள்கிட்ட சேர்க்குது. அவர் அப்படிதான் சேர்த்துச்சு ராமலிங்க ஐயாவை, அப்படிதான் கொண்டுட்டு போய் கடவுள்கிட்ட அருட்பெருஞ்சோதி கிட்ட சேர்த்துச்சு. அதனாலதான் அவர் வந்து நீதியை இவங்க ஊர் மக்கள் அவங்களுக்கு முன்னாடி எல்லாம் இது பண்ணி நான் அவங்க ப்ராப்ளமா எனக்கு இது பண்ணல, அவங்க என்ன துச்சமா நினைச்சாலும் எனக்கு கிடைச்ச நீ உன்னோட பவர் என்ன, அதுதான் நீதியா எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆமா, கடவுள் அடையிறதுக்கு அவர் அந்த இது கருணைன்ற துடுப்பை வச்சுக்கிட்டு நான் வந்து சேர்ந்தா போதும், மற்றதெல்லாம் நான் தூக்கி போட்டு வரேன், எனக்கு அதால எனக்கு எந்த நான் எதுவும் பயனும் அடையலன்னு கரெக்டாக ஓப்பனாக சொல்கிறாரு. ஆமாம், மற்ற கடுப்பெல்லாம் எடுத்து போட்டுரும் இல்லைங்களா. அப்போ நீதியை எல்லா நிலைகளும், அதான் ஒரு ஒரு லெவல்ஸ்லேயும் ஒரு ஒரு இது இருக்குது, ஜட்ஜ்மெண்ட் நீதிஸ் இருக்குது. அது அதெல்லாம் தாண்டி இவருக்கு கிடைக்கிற அந்த கம்பேஷனோட இருக்கிற அந்த ஜஸ்டிஸ் இருக்குல்ல, அது வந்து என்ன பண்ணுறது, எல்லா ஸ்டேஜஸையும் கடந்த ஒரு ஸ்டேஜ் இருக்கு. நிலைகள், எல்லா நிலைகளும் கடந்த நிலையே. அப்போ தனி நிலை இல்லையா, தனித்தலைமை. அந்த நிலையில வந்து நிறைந்த மா நிதியை கம்ப்ளீட்டா அந்த இடத்துல தான் இருக்காரு இவர். இதெல்லாம் மா நிதியை குறையவே குறையாது. மற்ற நிதிகள்லாம் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் ஃபீல்டெல்லாம் என்ன பண்ணும், நிதியை இழந்துரும் சீக்கிரமா. ஒழுங்கான ஒரு யாருக்கெல்லாம் என்னென்ன உரிமை தரணும் தரக்கூடாது அதெல்லாம் தெரியாம குழப்பி விட்டுட்டு அவங்க இதெல்லாம் அங்கே கடிக்க போயிடும் இல்லையா, கருணையில ஆச்சு கடிந்து இதாயிடும்ல, அழிஞ்சிடும் இல்லையா. அப்போ நீதியை தர்மங்களை வந்து கரெக்டா நிலைநாட்டி யாருக்கெல்லாம் என்னென்ன இதுக்கு தரணும் சரிங்களா. இப்படியோ இது ஒரு கேஓஸ், அதாவது ரேண்டமா நடக்கக்கூடிய இந்த இடத்துலையும் ரேண்டமான ஃபீல்டு ஓப்பன் பண்ணி விட்டுட்டு, நம்ம சொல்லியிருக்கோம்ல 3-7 அந்த 30 அந்த இதெல்லாம் எப்படி வந்து ரேண்டமா இருந்தாலும் அது வந்து அது கண்டினியூ கொடுக்குது சரிங்களா. வேக்யூம் ஷீட்லையும் கண்டினியூன்ற அந்த மாதிரி ஒரு ஃபீல்டெல்லாம் இருக்குது சரிங்களா. அதெல்லாம் வளர பார்த்துட்டாரு பார்த்தீங்களா. நிலையாகவும் ஒன்று, எல்லா நிலையும் தாண்டி ஒரு நிலை, எல்லாத்துக்கும் நடுவான ஒன்று இருக்குதுடா, அது இல்லாமல் ஒன்றும் செயல்படாது அப்படின்னு தெரிஞ்சு போய் நிறைந்த மாநிதி இது கொடுத்ததான் உண்டு வேலை இதுக்கு வேலையை காட்டினாதான் எல்லா பக்கம் வேலைன்ற மாதிரி நிதியை ஓதியை அப்படின்னும் போது ஓங்கார முன்னாடி ஒரு ஓங்காரம் இருந்தாலும் இது ஒரு ஓங்காரத்தை கொடுத்து இது ஒரு வேலைகள் எல்லாம் வச்சு இது ஒரு பெரிய ஒரு இதுவே கிங்டமே வந்து இது விளையாடிட்டு இருக்கு, பாடங்களை நடத்திக்கிட்டு சரிங்களா. ஓதாது உணர்த்திய சரிங்களா. இதோட ஸ்டைலே எப்படி இருக்குன்னா ஜெனட்டிக்ஸ் எபிஜெனட்டிக்ஸ்லாம் தாண்டி பார்த்தீங்களா. உங்களுக்கு வந்து அமுதவியல்ல நியூட்ரிஷனல் எபிஜெனட்டிக்ஸ், நீங்கள் வந்து சாப்பாடு சாப்பிட்டாலே போதும், நீங்கள் வந்து அதை பற்றி யோசிக்க தேவையில்லை, அதுவே உடம்புல போயிட்டு உங்களுக்கு பாடியாக கன்வெர்ட் ஆகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஈஸியானது சரிங்களா. மற்ற கெமிஸ்ட்ரிஸ்லாம் படித்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லைன்ட்டு எனக்கு பயோகெமிஸ்ட்ரிஸையும் ஃபுட் கெமிஸ்ட்ரிஸையும் படிக்க வச்சு எனக்கு அந்த அந்த லெவல்ஸ் வந்து பிடிக்கணும் இல்லையா. மறைஞ்சிருக்கிற ஒரு லெவலில் எடுக்கணும் இல்லை, நீங்கள் தெரிஞ்சிருக்கு சின்ன சின்ன இதை வச்சுக்கிட்டு அந்த பேட்டர்ன் வச்சு அதை உறிஞ்சி எடுக்கணும்ல, அதை வந்து எனக்கு அந்த டெக்னிக் கொடுத்துட்டார் சரிங்களா. கொடுத்து விட்டுட்ட உடனே ஓதாது உணர்த்திய வெளியை அந்த இடத்துக்கு போன உடனே அது என்ன பண்ணுது, அந்த யூனிவர்சிட்டியில் போய் அந்த இடத்த இப்போ கோவிலில் போய் உட்காந்த உடனே கடவுள் வந்து உங்களுக்கு வந்து இதுக்கு தரணும்ல, அருளை கொடுக்கணும் இல்லையா. அந்த மாதிரி அந்த இடத்த போயிட்டு அந்த உட்காந்த உடனே என்னோட ஏஜ்
அந்த ஸ்டேஜ் எல்லாமே வந்து ஒரு இதை மாற்றி விடுது. ஆமாம். சரிங்களா? ம். அது மாற்றி விட்டவங்க தான் இந்த ஓதாது உணர்றது. ஓ பரவாயில்லையே, எனக்கு வந்து இந்த நேரத்தில் இதுதான் கரெக்டு, மாமிசத்தை விடுறதுக்கு இதுதான் உகந்த டைம். ம். ஏன்னா மாவு இருக்குது, அதான் அதான். எனக்கு வந்து இது அதுக்கு ப்ராசஸிங் பண்ணக்கூடிய ம். சூட்டிகள் இருக்குது. இதை வச்சு நான் வந்து இது பண்ணிடுவேன், நான் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை பண்ணி விட்டுருவேன். இங்கே இருக்கிற இம்சியை வந்து நான் போக்கி இன்பமான ஒரு ப்ராடக்டை வந்து வெளிப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி இறங்குற காலத்தில். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு வெளி வந்து என்ன எல்லா ஒளியிலையும் வசிக்கக்கூடியல. அப்போது சிற்றபை அந்த அந்த ரொம்ப கருணையான வேலைக்கு போக போக அந்த அந்த நாட்டம் வந்து எனக்கு இதாக செம ஜஸ்டிஃபிகேஷன். சரிங்களா? எது வந்து அவனுக்கு கரை சேர்க்கும் இந்த உலகத்துக்கு, எதுக்கு சாப்பாடு எப்படி போடுறது, அந்த பேனலிஸ்ட்டு. சரிங்களா? மார்க்கெட்டிங் பண்ணுறது, ப்ரைஸிங் பண்ணுறது, கவரிங் பண்ணுறது. முன்னாடி பண்ணவங்க வந்து எப்படி இழிச்ச வாயங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு, அனிமல்ஸை வச்சுக்கிட்டு அவங்க எப்படி இந்த சைடில் போனாலும் அவங்க தலையெல்லாம் துண்டிச்சு வச்சுருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு இது நடந்துட்டு இருக்கிறது. இவர் வந்து எடுத்து சொல்லுவார் கரெக்டாக. அது ஒழுங்காக உள்ளது உள்ளபடி, ஒன்று கிடக்க ஒன்று சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம குலைப்புலையெல்லாம் தவிர்க்கணும்னு ஐயா சொன்னதை நம்ம அதை உள்வாங்கிறதுக்கே இவங்க என்ன நினச்சிட்டு பார்க்குறாங்க இப்போ எல்லாருமே. ஆனால் நான் நினைக்கல அப்படி, அது தப்புன்னு தான் எனக்கு தோணிட்டு வந்தது. ஆனால் நிறையா பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, அது வந்து என் உரிமை, உணவை பற்றியெல்லாம் நீ பேசக்கூடாது, எனக்கு நான் எதை வேணாலும் சாப்பிடுவேன், எதை வேணாலும் நான் செரிமானம் பண்ணிப்பேன், எது வேணாலும். அது கரெக்ட் தான், இவங்க ஜெனடிக்ஸ் லெவல்ல இருந்து பேசுறாங்க. ஆனா நான் கடவுள்கிட்ட போறதுக்கு எனக்கு அருகதை உண்டுன்னு நினைச்சுக்கிறாங்க. அருகதையே இல்ல அந்த மாதிரி பண்ணான்னு சொல்லிட்டாரு. சில பேர் வந்து ஜெனடிக்ஸ் மூலியமா பேசுவாங்க. எங்க தாத்தா யூஸ் பண்ணாரு, எங்க டேடி யூஸ் பண்ணாரு, அவங்க இதெல்லாம் யூஸ் பண்ணாங்க, அதனால நானும் யூஸ் பண்ணுவேன் அப்படின்றது அவங்களுக்கு ஜெனடிக் லெவல்ல. எப்படி ஜெனடிக்ஸ் லெவல்ல பேசுறவங்க எப்படி பேச பண்ணுவாங்க. இது வந்து இது கொடுக்குது உங்களுக்கு செக்ஷுவல் ப்ளஷர்ஸ். சரிங்களா? நான் வந்து இது பண்ணுறேன், அஞ்ஞான காசு வருது இல்லையா, அதில் வந்து உங்களுக்கு வந்து இது வரும் இல்லையா, டார்க்கு மேஜிக்ஸ். சரிங்களா? அந்த எப்படி சொல்கிறது, அது இது சொல்லுவார், வளர அழகாக சொல்லுவார் இல்லையா, அசுத்த மாயாகரணம். அந்த அசுத்த மாயாகரணத்தை வந்து அதை கிரகிச்சிருவாங்க சில பேர். ஆமாம், அதை பார்த்ததுமே பல்ல இழிச்சுக்கிட்டு அப்படியே அதுதான் நம்ம ஆண்டவனை கண்டுட்டோன்ட்டு அது மாயையில் மும்மரமாக போய் சிக்கிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது ஒரு 2 போகம் மாதிரி அதுங்க அவங்களுக்கு கண்டுட்டதுமே ஓ எல்லாமே முடிஞ்சிருச்சு, இதுதான் போல் தருது அப்படின்ட்டு அப்படியே அங்கேயே மாட்டிக்கிறோம். அப்போ இதெல்லாம் தாண்டி நியூட்ரிஷனைசேஷ நல்லா உங்களுக்கு தெரியும். அந்த எபிஜெனடிக்ஸ் கண்டுபிடிச்சு கருணை தான் அது பிரதானம்னும் போது, அப்போ எப்படி நம்ம இங்கே மாட்டிட்டா ஒண்ணுமே கடவுள்கிட்ட அடி எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு தூசி கூட பொருந்தாதுன்றாரு. ஒரு தூசி கூட சமானம் இல்லை அந்த மாதிரி. பராபரமா பரம்பரை எதோ தாண்டி போற அவங்களுக்கே அந்த கதின்றாரு, தூசிக்கே சமானம் இல்லை அவங்கன்னுறாரு. இவ்வளவு தெரிஞ்சு அக்கு வேற ஆன்மா இருக்குது, அந்த லொட்டு லொஸ்க்கு எல்லாத்தையும் அக்கு வேற ஆணி வேற சொன்னா அவங்களையே தூசிக்கு அந்த என்ன அது இந்த சுண்டு விரல் கட்ட அந்த சுண்டு விரல் இருக்கிற தூசி கூட பொறுமானம் இல்லைன்னு சொல்லிட்ட பின்னாடி, அப்போ நம்ம வந்து இந்த லட்சணத்துல இருந்துட்டு நான் தெய்வத்தை பார்த்துட்டேன், எனக்கு எல்லாரும் கிடைச்சிருச்சு, நான் வந்து எல்லாமே எனக்கு வந்துருச்சுன்ட்டு கருணை இல்லாத தயவே இல்லாத நம்ம மார் தட்டிக்கிட்டு தோல் தட்டிக்கிட்டு எல்லாம் ஆண்டவங்கிட்ட நெருங்கிட்டோன்னு சொல்கிறது எவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, ஐயா சொல்கிற மாதிரி பிச்சு பிள்ளை விளையாட்டாகவும் என்ன குரங்கு அந்த என்ன சொல்கிறாரு அந்த மாதிரி எல்லாம் தான் அர்த்தம் சொல்கிறாரு. அந்த மாதிரி விளையாடிக்கிட்டு அந்த மாதிரி தாவிக்கிட்டு நம்ம இருந்துக்கிட்டு இந்த மதம் அந்த மதம் இந்த சமயம் இந்த ஜாதி இந்த இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் வாயை வச்சுக்கிட்டு சடங்கு சம்பிரதாயத்துக்கே பெருசாக முக்கியத்துவம் கொடுத்துட்டு
அது சின்ன சின்ன லெவலில் வந்து ஒருங்கிணைக்க பார்க்குது. இது கடவுள்கிட்ட போகிற ஒருங்கிணைப்பே கிடையாது. இது வந்து மாயைகிட்ட சிக்காமல் இருக்குது. எனக்கு மாயையில் சிக்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன ஒரு இது மாதிரி டிப்ஸ் கொடுத்து கொஞ்சம் முன்னேறுங்கன்னா, இதுதான் கடவுள் நினச்சி இங்கேயே மாட்டிக்கிட்டு இன்னும் அதையே பலப்படுத்திக்கிட்டு உட்காந்துட்டாங்க. அதனால தான் எல்லாத்தையும் விட்டு உழைச்சிட்டு வாங்க, எல்லாத்தையும் தூக்கி போடுங்க, அதால் எந்த லாபமும் கிடையாது, நம்ம பெற வேண்டியது பெறவே முடியாது, அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தாருன்னு அப்படி கரெக்டாக அவர் சொல்லி நம்மளுக்கு புரிய வைக்கிறாரு. இந்த ஓதாவது உணர்றதுக்கு தெரியுமா, அதான் அந்த கெப்பாசிட்டி வந்து ஏன்னா தானா அறியக்கூடிய கெப்பாசிட்டி. அது வந்து ஜீவகாருண்யம் பண்ணி பண்ணி நீங்கள் வளர்க்குற அந்த வெளியே உங்களுக்கு அந்த வெளியும் ஒளியும் வந்து கலந்து விட்ட உடனே தன்னை கண்டு கொண்டு எப்படி வந்து அதை ட்ரை பண்ணுறாருன்னா, முன்னாடி வந்து மணி சேவ் பண்ணுறது, ஹெல்த்து சேவ் பண்ணுறது, அப்புறமேட்டு கிளைமேட் சேவ் பண்ணுறது, அப்புறமேட்டு லாஸ்ட்டில் அனிமல்ஸ் சரிங்களா, அந்த மாதிரி ஒரு பேட்டர்ல இருந்த எனக்கு டப்புன்னு வந்து அதை திருப்பி விட்டேன் சரிங்களா. அனிமல் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்க வச்சு விட்டு சரிங்களா, கிளைமேட்டுக்கு நெக்ஸ்ட். ஏன்னா அப்போதான் வலி உணர முடியுது. அந்த ஒளி உயிர் இதில் தான் ஒளி இருக்குன்றார் அவர். அப்போ ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த ஒளியை வந்து எப்படி பெறணுன்ற அதுக்குண்டான வழியை கரெக்டாக சொல்லிட்டாரு. அப்போ அனிமல் பேஸ்டு நியூட்ரிஷன்ஸ் வந்து அவங்க இது மைனஸ் பண்ணிட்டு அனிமல் பேஸ்டு என்டர்டைன்மெண்ட்ஸ் அதான் சரிங்களா. அப்புறம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் சோதி, இந்த சோதி வந்து அது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுது. ஆமா, எதை சோதிச்சு பார்க்கணும், அப்பதான் எதை ஜோதி அடையும். அதனாலதான் எனக்கு முயல் வேஷம் மாதிரி இதுல போட்டு விட்டுட்டு சரிங்களா, வெள்ளை ட்ரெஸ் வெளியில போட்டுட்டாலும் எனக்கு வந்து அந்த அடிச்சு விட்டு அந்த ஆமா வெள்ளை பெயிண்ட் வந்து மற்றவங்களுக்கு புரியறதுக்காக அது கருப்பு மாதிரி வெளிப்பாடு பண்ணோம். அதை வந்து அவங்க எப்ப இருட்டுல கிடக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதையும் உணர்த்தி முகத்துல அந்த மயில்ன்ற அந்த முயல் வண்ணத்தை பூசி முயல் அழுவுது தெரியுங்களா. ஏன்னா இந்த மாதிரி அவங்கள வந்து அழகுன்னு சொல்லி அவங்கள வந்து அறுத்து கிடச்சுரும். அந்த கருப்பை இருட்டுல கடக்கிறத எப்படி நீக்கிக்கணும்ன்றது தெரிய வச்சிருக்காரு. அந்த மாதிரி வேஷத்தை உனக்கு போட விட்டு பேச விட்டு அந்த மாதிரி போயிட்டு நீ அதுக்கு போகிற இது என்னது அது கூட என்னது அங்கே போய் நின்று அப்போ அனிமல்ஸ் ஃபர்ஸ்ட், அப்புறமேட்டு கிளைமேட் உரிமை குரல் கொடுக்கறது. ஆமாம், கிளைமேட் அதான் சரிங்களா. ஏன்னா அந்த கிளைமேட்ல அனிமல்ஸ் வந்து எல்லாமே இருக்காங்க இல்லையா, அனிமல்ஸ் ஹியூமன்ஸ். அப்போ கிளைமேட் எவ்வளோ பாதிச்சு நீங்கள் வந்து பண்ணுறது ஒன்று வந்து இந்த உலகத்தை இது பண்ணக்கூடும் சரிங்களா. அனிமல்ஸ் ஒழுங்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து செழிப்பாக வந்து ஜீவகள் நல்லா விளங்குச்சுன்னா உயிர்களும் உடல்களும் உலகமும் வந்து நல்லா இருக்கும். பட் அங்கே வந்து நீங்கள் தப்பாக நடத்துறீங்கன்னா அது இப்போ துபாயில் மழை பொழிஞ்சு அங்கே கார் எல்லாம் வந்து சேதம் சரிங்களா. யூரோப்பில் அந்த மாதிரி என்ன பண்ணுச்சு, போய் ஃப்ளாஷ் ஃப்ளட் அப்படின்னு பண்ண பெரு வெள்ளங்களும் ஃபாரஸ்ட் ஃபயர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜுவாலையெல்லாம் ஏற்பட்டு பாவம் அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க. அது பெரு வெடிப்பு கூட அந்த இது எரிமலைகள் வெடிச்சு இருக்கிறவங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க இம்சையே வச்சுக்கிறாங்கல்ல, அதனால அந்த இம்சைகளும் அப்படியே வெளிப்படுத்தி எனக்கு வந்து என்ன பண்ணணும், அந்த வெளியோட ரகசியத்தை ஓதாவது உணர்த்திய வெளியை. அப்போ உன்னோட இதை வந்து நீ வச்சுக்கிட்டு ஒழுங்கா வச்சுக்கிட்டேன்னா அனிமலு, கிளைமேட்டு, ஹெல்த்து நீ வந்து அதை இது பண்ணவே தேவையில்ல உன் ஹெல்த்தை பற்றி சரிங்களா. அந்த நியூட்ரிஷன் சயின்ஸஸ் நீ ஒழுங்கா வந்து கவனிச்சாலே உனக்கு வந்து ஜீரணம் நல்லா நடந்து நீ பூரணத்துக்கு எடுத்துட்டு போயிடலாம். அப்புறமேட்டு மணி சேவ் நடக்கும், பொற்காசு சரிங்களா. அது கொடுத்து இனிமேட்டு மணி வந்து உங்களுக்கு அந்த இது நிதி இறக்கவே இருக்காது. இந்த சேம் மூமெண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு எடுத்துட்டு எனக்கு அந்த ட்ரெஸ்ஸஸ் போட்டுட்டு தான் நான் என்ன பண்ணேன், பால் கொடுத்தேன், தேங்காய் பால் சரிங்களா, தேங்காய் பால் மோர் சரிங்களா. அது எப்படி ஏன்னா ஃபெர்மெண்டேஷன் டெக்னாலஜி நம்ம வந்து இட்லிஸையும் தோசையும் நம்ம வந்து நிறைய ஃபேமஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா. அப்போ ஃபேமஸான மெட்டீரியல் வந்து அவர் கொடுத்து அங்கே இருக்கிற ஆரோவில் அந்த ஜியாலஜி படித்தவர், அவர் இந்த உலகத்தை பற்றி படித்தவர், அவர் வந்து இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணி கனெக்ஷன்ஸ் ஏற்படுத்துறாரு. அப்போ அரவிந்தரும் என்ன பண்ணுறாரு, ஓரளவுக்கு வந்திருக்காரு. பட் அவர் சகோதரர்லாம் கூப்பிட்டு வர்றாரு பார்த்தீங்களா, வா இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸுக்கு நீ வந்து இந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கு அது ஃபாரஸ்ட் கூப்பிட்டு போயிடுச்சு. பட் இங்கே வந்து ஃபார் ரெஸ்ட் தெரியுங்களா, ரெஸ்ட் எடுக்கணும். நீங்கள் வந்து அதிகமான இது அலையக்கூடாது சரிங்களா. அது அந்த மாதிரி ஒரு இது பண்ணு சொல்றாரு அவர் தான். அலைந்து நீங்கள் வந்து இது பண்ணுறது அழகலவே அப்படின்னு வரல. அப்போ அழகு வாங்கக்கூடிய நிலையம்
காட்டுவாசி நம்ம வந்து அந்த தோல் பொருட்களையும் அந்த மாதிரி ரேண்டமா நடக்கக்கூடிய விஷயங்களையும் நம்ம இது பண்ணாம நம்ம நினைச்சுதான் நடக்கணும். நம்ம என்ன அதை போட்டுக்கிறதுனாலதான் அப்படியே நம்ம என்ன பெருசா அழகு பெற்று ரொம்ப கௌரவம் வந்துருதுன்ற மாதிரி கேவலமா பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்ப திருப்தி இல்லாம வாழ முடியாது. அங்க போய் எல்லாருமே ரிடக்ஷன் எது, அதாவது எனக்கு நல்ல வேலை பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில கட்டடங்கள்ல அங்க இருக்கிற இது நிபுணத்துவ அந்த இதுக்குள்ள, அதுவும் இல்லாமல் இந்த இன்டர்நேஷ்னல் சர்வதேச லெவலில் நூல் எடுத்து படிக்கும் போது எனக்கு என்ன பண்ணுது, அவங்க யாரும் இது ஊனத்தில் என்ன சரிங்களா, யாரும் உணர்த்துறாங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிற சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸு ரிடக்டிவ் ஸ்ட்ரெஸ், நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து ரிடக்ஷன் கூட்டு போயிட்டு ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணி உடுக்கணும்னு சொல்லிட்டு பண்ணீங்கன்னா ஸ்ட்ரெஸ் வந்துடும் சரிங்களா. ஆக்சிடேட்டிவ் எப்படி வந்து ஏஜிங் நடக்கிறது ஒரு ஃபாஸ்டான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ சரிங்களா, ஆயில் ஃபுட்டாக சாப்பிட்டு எப்படி வந்து நீங்கள் வந்து நான்வெஜ் இதுவாக சாப்பிட்டு நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணி உங்கள் உடம்ப இழக்கலாம். இன்னொன்று என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணுறது அது ஒரு இழப்பு. ஸோ கரெக்டான ஒரு பேலன்ஸ் வரணும். அந்த சிக்னலிங் ஒழுங்காக அப்போ தான் நடக்குன்ற மாதிரி அதை இது சமரசத்தை அந்த இது சீசாவை எனக்கு காட்டினார் சரிங்களா. ஸோ அந்த சீசா கண்டு கொண்டேனே சரிங்களா, ஏன் தேர கொள்ளாம இந்த எப்படி வந்து அந்த எப்படி ஆடிக்கிட்டே ஒன்ன தூக்கும் போது ஒண்ணு கீழே போகுது, இன்னொருத்த தூக்கும் போது இன்னொன்னு பெட்ரோல் மாதிரி இப்போ ஜவ்வு வந்து மேலும் கீழும் ஆசை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அது கரெக்டா அந்த மூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கணும் சரிங்களா. அந்த டெரா ஹெட்ஸ் போட்டு அதை நித்தியமாக்கி விட்டுருவாருல்ல என் தலைமை சரிங்களா. ஸோ அந்த நிலைமைக்கு நீங்க எடுத்துட்டு போக முடியுமா? அந்த கட்டிடங்கள்லாம் எனக்கு வந்து அவ்வளோ இந்த எபிஜெனடிக்ஸ் அந்த நியூட்ரிஷன் இதை பற்றிலாம் சொல்லி உனக்கு மாவை சுற்றி தான் வந்து இந்த இதுவே நடந்துகிட்டு இருக்குது பிரபஞ்சம் அங்கே நடக்கிற மாதிரி. இங்க சாப்பாடு கூட நம்ம என்ன இந்த ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குல்ல, அதாவது தாவர ஆகாரம் சரிங்களா. அதை சுற்றி நீ அந்த பிஸ்னஸ் வந்து இப்போ நிறைய பேருக்கு கடையை மூடினாலும் அது வந்து காலப்போக்கில் வயபிள் தான், அது லயபிள் கிடையாது, நீ கவலைப்படாத. அது இப்பயே நிறைய பேர் உணர்றாங்க, நம்ம தாவரியல் உணவை எடுத்துக்கிட்டாதான் நம்ம ஆரோக்கியமா இருக்கோம், நம்மளுக்கு நல்ல மனசும் தெளிவா இருக்கு, நல்ல மனசு பொருளாதாரம் வந்து எல்லாரும் எல்லாமே இதுவாகிடும் அப்படின்னு அனிமல் பிசினஸ்க்கு வந்தாங்கல்ல, அதுல பொருளாதாரத்தை நல்லா நிலைநாட்டலான்னு. ஆனா எல்லாருமே வந்து உயர்ந்து நல்லா அறிவா இருந்து எல்லாமே இதா இருக்கணும்ல. பட் கடைசி வரைக்கும் அவங்க சாணியை அழிக்கிட்டும் அவங்க மூத்திரத்தை கழுவிக்கிட்டும் ரொம்ப கவலையா எனக்கு வந்து எப்போதான் முன்னேற போறாங்களோ அறிவுல. இந்த மாதிரி ஜோதி பத்தி படிப்பாங்களா? இன்னும் கேட்க போனா உழைப்பு அதிகமாவது, இன்னும் தளர்வு தளர்றாங்க பயங்கரமா. நாடோட செல்வங்களையும் அழிச்சு அவங்களும் அழிஞ்சு கொசுக்களையும் அதிகப்படுத்தி விட்டு சரிங்களா. ஏன் தேவையில்லாம அந்த மாதிரி கிளைமேட் ஹெல்த் எதுலயும் கவலை இல்லாம சரிங்களா முரட மாதிரி வாழ்ந்துருக்குது பெட்டரா, இதெல்லாம் குருடு மாதிரியும் நம்ம இருக்கிறது. ஸோ அதனாலதான் ஏங்கலை மகனே நீ அதான் எல்லாம் வீணா போயிட்டு இருக்கானே, நீ வந்து ஏங்க எனக்கு தெரியும், நீ ஏங்காத தூங்கலை என வந்து நீ வந்து தப்பு பேசிட்டு இவங்கள மாதிரியே சரிங்களா உண்ணுறதும் உறங்குறதும் இந்த மாதிரி கண்டதுலயும் வாய வச்சுக்கிட்டோம் அந்த மாதிரி இருந்துட்டு இருக்காத. உனக்கு வந்து நான் வந்து டார்க் எனர்ஜியை லைட் எனர்ஜியை நான் வந்து இது பண்ணி விடுறேன் அப்படின்ற மாதிரி இது கன்வெர்ட் பண்ண உடனே உங்களுக்கு தூக்கம் கிடையாது. அன்னிலேருந்து அன்னி வந்து உங்களுக்கு என்ன பண்ணும், இதுவாகிட்டே இருக்கும். எது கடவுள் கூட எப்படி மர்ஜ் ஆகலாம், படுக்கும் போதும் சரி இது எல்லா ஃப்ரீக்வன்சிஸையும் அங்கே வந்து இதாகும் கன்வெர்ட் ஆகும். ஏன்னா வந்து எடுத்து என்னை அவர் வந்து அந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி லோடாக என்ன பண்ண எடுக்கப்பட்டார். அவர் ஹையர் ஸ்டேஜுக்கு போயிட்டு அப்போ அனைத்த ஒரே இது கம்பேர் நீ என்ன மாதிரி நான் ஒன்ன மாதிரின்ற அந்த ஸ்டேஜுக்கு அனைத்த. ஏன்னா அந்த ஒரே டீம்மேட்ஸ் வந்து பவுலிங் போட்டு ஒரு விக்கெட் எடுத்துட்டாங்களோ அந்த டீமுக்கு ஹெல்ப் பண்ணும் போது என்ன பண்ண அனுப்பிச்சுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அனைத்த என் தாயே தந்தை அப்படின்னு தாயே ஓங்கி. அப்போ தாயின்னும் போது எப்படி இருக்கும், தாய் வந்து ஃபர்ஸ்ட் இந்த உலகத்துக்கு வந்தவனே நீ வந்து நியூட்ரிஷனுக்கு அலைவ, அப்போ வந்து நீ கவலைப்படாத உனக்காக எல்லாத்தையும் நான் வந்து நான் உனக்கு தரேன் இந்த வாழ்றதுக்கு அப்படின்னுவாங்கல்ல. அப்போ ஃபர்ஸ்ட் இடத்துல அந்த என்ஜாய்மெண்ட் பண்ணும்போது அடிச்சுக்கிட்டாங்க, நீ அந்த தகுதிக்கு வந்துட்ட, இனிமேட்டு உனக்கு நியூட்ரிஷன் சப்ளை வந்து கன்ஃபார்மு அஷூரன்ஸ் அப்படின்ற மாதிரி. அதான் அந்த உணவும் வந்து கண்டதெல்லாம் நீ எது அங்கே என்னன்னு தெரியாமல் போய் எதுலேயும் வாயை வச்சுக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்கா, அந்த அளவுக்கு இல்லாத கரெக்டாக அந்த அந்த அந்தந்த எண்ணத்தோடைய பால் அதுக்கு
நல்லா சத்தாக வர்றது வர வச்சிருக்கார் ஆண்டவர் ஆல்ரெடி. அதை வந்து அந்தந்த இது வந்து உயிரினங்களுக்கு உண்டானது அது குடித்தா நல்லா சத்தாக இருக்குது. மற்றதெல்லாம் ஒரு இதை விட்டுட்டு ஒன்று குடித்தா அவங்களுக்கெல்லாம் அது நோய் நொடியாது. இது கொஞ்சம் ஆபாசமாக கூட பார்க்கலாம். ஆனால் தாய் அணைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்ககிட்ட இந்த நியூட்ரிஷன் சப்ளையும் நம்ம வந்து இது நம்ம கூட கலக்கோம்ல. ஆமாம் சரிங்களா? அப்போ எனக்கும் அதை இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க என் தாய் வந்து. நானும் வந்து என்ன பண்ணிட்டேன், அடுத்தவங்களுக்கு சாப்பாடு போடுற அந்த அந்த இது பண்பனா எடுத்துட்டு வந்துட்டேன். நானும் சாப்பாடு ஒழுங்கா வச்சுக்கணும், நான் ஒழுங்கான சாப்பாடு நான் வந்து கண்டுபிடிச்சா மட்டும்தான் அடுத்தவங்களை நல்லா சாப்பாடு கொடுக்க முடியும். இல்லையான அப்போ வள்ளலார் வந்து அந்த தாவர வகையில ட்ரை பண்ணி அதை வந்து அடுத்தவங்களுக்கும் நீங்களும் தாவுங்க, குரங்கு மாதிரி கிடையாது, மெய்தாவுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல விட்டேன். மெய்தாவதுக்கு அர்த்தம் தான் சொல்றாரு, மான் மாதிரி. எக்ஸாக்ட்லி. அந்த மானோட தேர்ல வந்து நம்ம கடவுளோட உடையாளோட நம்ம இது டிராவல் ஆகணும். தாவுக்குள்ள மாதிரி கத்தாக குதிச்சுக்கிட்டோ குரங்க மாதிரி தாவிக்கிட்டோ இருக்காம மான மாதிரி அந்த இதோட சேர்ந்தா கடவுளை ஆட்டோமேட்டிக்கா அதை தாவ விட்டு அதான் நம்ம என்ன பண்ணோம், நம்ம வந்து கடவுள் கூட உடையாளோட நம்ம இருக்கலாம் இல்லையா. அதான் தாயை ஓங்கியே எனது தந்தையை. அப்போ ரெண்டு பேரும் தாய் டைரக்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் வீக் எனர்ஜிஸை வந்து நம்ம கூட இன்டெகிரேட் பண்ணி விட்டார். சரிங்களா? அடுத்தது ஓங்கிய இன்னும் ஸ்ட்ராங் லெவல் ஹை இன்டென்சிட்டி இது வரணும்ல, அந்த இது ஓங்கியே எனது அந்த அவருக்குன்னு ஒரு அடக்கம் கிடையாது. சரிங்களா? பெண்ணாசை வந்து ஒரு லெவல் ஆசை இருந்துச்சுன்னா ஆணாசை வந்து அதையும் அதுக்கு அளவு இருக்காது. சரிங்களா? அதுதான் பெரியதே அப்படின்னு. ஸோ தந்தையை அப்போ ஜெனட்டிக் ஃபீல்டில் வந்து டிஎன்ஏல ஓரளவுக்கு மம்மியோட டிஎன்ஏ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கேரி பண்ணுதுன்னா டேடியோட இன்ஃபர்மேஷன்ஸ் இன்னும் அது எப்படி வேணா அதை இன்டெகிரேட் பண்ணி உங்களுக்கு வந்து புதுசு புதுசாக கொடுத்துக்கிட்டே இருக்குன்ற மாதிரி அதுக்கு ஓங்கிய அந்த லெவல்ஸ் வந்து இது வருது. ஏன்னா அது உயிரை அமைச்சு கொடுக்குற அந்த லெவல்ஸ் வருது இல்லை. ஸோ அதுக்கு வந்து எண்ட்லெஸ் ப்ராப்பர்ட்டி வந்து வருது. சரிங்களா? எல்லாம் உடைய என் ஒரு பெரும் பதியை. அப்போ எல்லா இன்ஃபர்மேஷன் ஜீனோம் அப்படின்னுவாங்கல்ல, எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் கேரி பண்ணி ஒரு விஞ்ஞான பூர்வமாக கரெக்டாக விளக்குறாரு, நல்லா தெளிவாக வர மாதிரி. அவங்க கதை வடிவத்தில் சொல்லி வச்சுருக்காங்கப்பா முன்னோர்கள். என்ன இந்த மாதிரி சிவன் இல்லாமல் சக்தி இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு வந்துடுற மாதிரி ஒரு ட்ராமா மாதிரி செட்டப் வந்து அது யாருக்கும் புரியல. அவன் கடவுளுக்குள்ளே சண்டை போட்டுன்னு கீழே வராங்க மேலே போகிறாங்க, என்ன இதுன்ற மாதிரி அதுலேயும் சரியாக புரிஞ்சுக்காத அளவுக்கு ஏதோ ஒரு கதை மாதிரி. அதுக்கு அந்த கதை பிடிச்சா உடம்பு சம்பந்தமா பேசிட்டு இருப்பாங்க, நம்ம உயிர் சம்பந்தமா பேசுவோம். அதுதான் நம்மளுக்கு வந்து அறிவு மாறுது. அந்த மாதிரி சொல்றேன், அந்த மாதிரி எல்லாம் சொல்லலாம் யாருக்கும் ஒன்றும் உணர்ந்து உணர்ந்து கடவுள்கிட்டயே அந்த விளக்கத்தை வாங்கி வாங்கி நம்மளுக்கு எவ்வளவு எளிமைப்படுத்தி கொடுத்துருக்காங்க. பண்டரகசியங்களையும் நம்மளுக்கு வந்து அந்த பிண்டரகசியம் அந்த தயையை கொண்டு அவர் அருளை பெற்று அவரு சொல்றத நம்மளுக்கெல்லாம் அந்த தயையோட கருணையோட நம்மளுக்கு கொடுத்து நம்மளுக்கு உதவி செய்யறாரு. எந்த அளவுக்கு எளிமைப்படுத்தி கொடுத்துருக்காரு, நம்ம அந்த அளவுக்கு சீக்கிரமா அதெல்லாம் உள்வாங்கிக்கிட்டு நம்ம போய் சேர்னாரு பெருஞ்சோதி ஆண்டவர்கிட்ட. அதனாலதான் இவர் வந்து என் ஒரு பெரும் பதி சேர்றதுக்கு என்ன இந்த கருணையோட இருந்தா அவர் வந்து நம்மள்கிட்ட சேர்ந்துக்கிறாரு. நம்ம போய் இந்த இது மட்டும் செய்தா போதும். இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம் நல்லா செய்துக்கிட்டு இருக்கும் போது உயிர் வழியை தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு உயிருக்குள்ள இருக்கிற அந்த ஒளியை நம்ம உள்வாங்கிக்கிட்டே இருக்கும் போது அவர் அருட்பெருஞ்சோதி தன்னால குடில வந்து நம்மளை கலக்கிறாரு. அவ்வளோ நல்லா எளிமையாக வராரு அவர். போகம் இருக்கா, இவங்க மாளிகையில் உட்காந்துருக்கான்னெல்லாம் பார்க்கல. விளக்கம் பெறத்துக்கு மாளிகையாக கட்டிக்கலாம், எல்லாம் தெரிஞ்சுக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் அவர் பார் எங்கே அந்த தயை மட்டும் இருந்தால் தான் ஒருத்தர் தன்னால் தேடி ஓடியாடுறாரு அவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். சொல்லுப்பா. அப்போ இவர் வந்து என்ன பண்ணுறாரு, டேடி மம்மி அதெல்லாம் தாண்டி ஒரு பெரும் பதின்றார். அப்போ உரிமை எடுத்துக்கிறாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவருக்கு மட்டும் அது ஸ்பெஷலாக கிடைச்சிருக்கு அந்த உரிமை, தயவால உரிமையானதார்ல. அப்போ பெருமன்னும் போது காலத்தையும் நிலத்தையும் கடந்த ஒரு ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? பதினும் போது பதிஞ்சிருக்குது எல்லாமே வந்து இப்போ மெமரி கார்டில் பாடெல்லாம் பதிஞ்சிருக்குல்ல, எப்போ வேணா அப்படின்னு போட்டால் ஒரு பாட்டு ஓடும் இல்லையா, ஒரு வீடியோ இது பண்ணும்ல, அந்த மாதிரி பதிஞ்சிருக்கு. என்னோட எல்லா டிஎன்ஏ ஜெனடிக் மெட்டீரியல் எல்லாமே வந்து ஃபுல் பண்ணி விட்டேன். நான் இப்போ வந்து அது வேணும் அப்படின்னு ஆன் பண்ணி விட்டா கூட அதை எடுத்து கொடுக்குற மாதிரி எனக்கு பண்ணி விட்டேன். பாங்கின் ரொம்ப ரிலாக்ஸ்டா நான் வந்து ரொம்ப இது பண்ண தேவையில்ல, பிரயாசம் பண்ணாம எனக்கு பாங்கினில் என்னை பரிந்து கொண்டு உனக்கு இது இருக்குது நீ வாமச்சான் அப்படின்ற மாதிரி உனக்கு கூப்பிடுவாங்கல்ல, அந்த மாதிரி பரிந்து கொண்டு எல்லா பரிசும்
அவரோட இதுல gift எதெல்லாம் வச்சுக்கிறாரோ அதான் அதான் நீ வந்து திருட தேவையில்ல, இது பண்ண தேவையில்ல, எங்கேயும் போய் அலைஞ்சிட்டு இருக்காத, இந்த உனக்கு gift அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணி விட்டு பரிசும் இங்கு அளித்த தற்பரத்தை. அப்போ தற்பரம் போது ஆட்டோமேட்டட் தெரியுங்களா, தற்பரம் ஜோதி மாதிரி நம்ம வந்து வாழலான்னு சொல்லிட்டு இந்த கோவால ஒரு இன்டர்வியூ நான் கொடுத்துருப்பேன் கோயம்புத்தூர் ஆக்டிவிஸ்ட்டுக்கு சரிங்களா. அப்போ இப்படிதான் அந்த வார்த்தை டப்புனு, ஏன்னா அந்த வேகன்ஸ் அந்த நீதி வந்து என்ன பண்ணி கூட்டுருவோம் தற்பரம் ஃபீல்டு காட்டி வழியை தெரிஞ்சுக்கிட்டாங்கல்ல, அவங்களுக்கு ஆண்டவனுடைய அருள் சீக்கிரமா இறங்கும், சீக்கிரமா அந்த குணம் நல்ல. ஆமா, தற்பர ஒரு லெவல்ஸ், சிற்பர இது இருக்கு சரிங்களா. ஆட்டோமேட்டிக் ஒன்று நம்ம பாடியை வந்து அதான் அதான் ஆட்டோமேட்டிக்காக மாத்துறது, ஸ்மார்ட் பாடியா கன்வெர்ட் பண்ற அந்த தற்பர தாவரவியல் இது பண்ணீங்கன்னா உங்களை எங்க கூட்டு போய் விட்டுனா யாரும் வந்து உங்க டிசிஷன்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாத அளவுக்கு கூட்டு போய் விட்டுரும் சரிங்களா. தற்பரம் ஜோதி மாதிரி உங்களுக்கு அந்த டிராவல் பண்ண அந்த ஒரு விளக்கம் கொடுக்கணும். என்ன ஒரு கோயிலுக்கு போறான்னு சொல்லிட்டு 2 பேர் சேர்ந்து கோயிலுக்கு போனாங்களாம், மீன் குழம்பு சமைச்சாங்களாம், மீன் ஒரு ஒருத்தன் வாங்கி வந்தாங்களாம், ஃப்ரெஷ் மீன் அப்படி இப்படின்ட்டு அதை சமைச்சிக்கிட்டு ஒருத்தன் வந்து இல்லை எனக்கு மீனோட கோயில் தான் முக்கியம், தெய்வம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போனோம்னா, என்னடா நீ அல்பம் மாதிரி மீன் நம்ம கோயிலுக்கு போகணுன்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம், நீ வந்து மீன் குழம்பு சாப்பிட்லான்ற, இல்லை நான் கோயிலுக்கு போயிட்டு வந்து தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிடுறாங்க. அங்கே கோயிலுக்கு போகிறன்ற பேரில் அவன் என்ன நினச்சிக்கிட்டே இருக்கான், எந்த நேரமும் மீன் குழம்பு, அவன் மீன் கழுவி இருப்பானா, மீனை குழம்புல போட்டிருப்பானா, மீன் அவன் சாப்பிட்டுட்டு இருப்பானா, இப்படியே இங்கேருந்து உட்காந்துன்னு அங்கே நினைக்கிறான். அவன் அங்கே மீன் சமைச்சாலும் அவன் என்ன நினைக்கிறான், அங்கேருந்து அவன் கோயிலுக்கு போயிருப்பானா, கடவுளை பார்த்துருப்பானா, கடவுள்கிட்ட பேசியிருப்பானா, அவன் பிரார்த்தனை பண்ணியிருப்பானா, இப்படின்னு நினைக்கிறான். அதனால் வந்து நம்ம செயல் வந்து கரெக்டாக இருக்கணும். எங்கேயோ உட்காந்துக்கிட்டு எதையோ யோசிச்சுக்கிட்டு எதையோ பண்ணிக்கிட்டு அந்த உயிர் வழியை தெரிஞ்சுக்காம கடவுள்கிட்ட நான் போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி தப்பாக பண்ணிகிட்டு இருந்தால் கடவுளை போய் அடைய முடியாதுன்றதுக்கு தான் அது ஒரு எடுத்துக்காட்டு அந்த கதை. கடவுளை அடையிறதுக்கு உயிர் வழியை தெரிஞ்சுக்கணும். நம்ம செய்கிறதும் தப்பாக செய்துக்கிட்டு நினப்போம் தப்பாக நினச்சிக்கிட்டு கடவுள்கிட்ட போகிறோன்ட்டு இந்த மாதிரி உயிர் வழியை தெரிஞ்சுக்காம எல்லாத்தையும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு எங்கேருந்து நம்ம கடவுளை போய் சேர்றது. முதல் ஸ்டெப் என்ன தெரியுமா, அதான் சிலைகளுக்கு ஃபர்ஸ்ட் சாப்பாடு கொடுத்துட்டு அவங்க அந்த வீகனிசம் கரெக்டாக உயிர் வழியை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் அவங்களுக்கு அந்த இது வருது கரெக்டாக அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸு. இப்போ அதனால தான் வந்து எனக்கு வந்து இந்த சிலைகளுக்கு முன்னாடி வந்து நீங்கள் பழகிறீங்க இல்லையா, நிறைய பேர் இங்கே சாப்பாடுக்கு ஆவலாக இருப்பாங்க. அதனால யாருக்கு ஃபர்ஸ்ட் வழி ஏற்படுதோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துடலாம் சரிங்களா. சிலைகளுக்கெல்லாம் அவங்க முன்னாடி வச்சு நம்ம வந்து இது பண்ணிட்டு இருக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிட்டேன். ஸ்ட்ராங்னஸ்க்கு வந்துட்டு தற்பரத்தை எப்படி வந்து கிஃப்ட் பண்ணால் நல்லா இருக்கும், எது வந்து சுமூகம் எது நல்லா சமூகம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, தாங்கும் ஓர் நீதி தனிப்பெரும் கருணை தலைவனை. அப்போ ஒரு ஹெட் எப்படி இருக்காரு, அவர் வந்து தற்பர இதுவாக இருக்கார் தெரியுங்களா. எனக்கு எப்படி எல்லா இதையும் கொடுத்து கம்ப்ளீட்மெண்ட் எனக்கு பண்ணி விடுறாரோ அருட்பெரு வெளியாக இருந்து தான் செல்ஃபாக சரிங்களா. நீங்களே எல்லாத்தையும் இது பண்ணணும் சரிங்களா. எப்படின்னா அந்த டெலஸ்கோப்லாம் வச்சிடுறேன், மைக்ரோஸ்கோப்ஸ்லாம் வச்சுக்கிறேன். இப்போ நாளைக்கு இதில் சத்யநாராயண சபையில் ஆய்வகங்கள்லாம் இது பண்ணி எல்லாத்தையும் நான் வந்து ஆய்வு பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் எடுத்து படிச்சுக்க வேண்டியது தான் அப்படின்ற மாதிரி. கதை இன்னும் ஒரு இது சொல்லணும், இப்போ மறந்துட்டேன். அந்த கதை அப்படியே அதோடு விட்டுறாங்க. அப்படின்னா இவன் மீன் வந்து சாப்பிட்டாலும் பரவாயில்ல, அவன் கோயிலுக்கு போன மாதிரி இவன் நினச்சிக்கிட்டா இவன் செய்த தப்பை வந்து பரவாயில்ல, நினச்சதே மோட்சம் வந்துடும், அப்படியே கடவுள் அடைஞ்சிடலான்னா அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் முடியாது. எப்படி முடியும், செயலும் சொல்லும் எல்லாமே கரெக்டாக வரணும். இவன் மீன் வந்து வாங்கி வச்சுக்கிட்டு மட்டும் கடவுளை நினச்சா மட்டும் போதுமா, அவர் சொல்கிறதெல்லாம் கேட்கணும். அவர் என்ன சொல்லியிருக்காரு, அவர் என்ன பண்ணணுன்றாரு, அந்த உயிர் வலியை தெரிஞ்சுக்கணுன்றது தான் நாங்கள் மெயின் பிரதானம். அதை தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும் சொல்லும். இது நம்ம ஆன்மா வந்து தூய்மை பெறணும். அங்கே அந்த ஒளி வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். எங்கேயோ உட்காந்துட்டு ஏதோ நினச்சிட்டு இருந்தாலாம் வேலைக்கு ஆகாதுன்றது அவர் அழகாக அதெல்லாம் சொல்ல வந்தவர் தான் நம்ம வள்ளலார் ராமலிங்க ஐயா. அவ்வளோ நல்லா சொல்கிறாரு. கடவுளை எவ்வளோ எளிமையாக எப்படி போய் அடைய முடியும், உயிர் வழியை தெரிஞ்சுக்குங்க. ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் ஒளி இருக்குன்றது தன்னைத்தானா அதை நம்ம தெரிஞ்சு அந்த ஒளியை கொண்டு தான் அந்த தயை கொண்டு தான் நம்ம அருட்பெருஞ்சோதியை அடைய முடியும் அப்படின்றார். எவ்வளோ நல்லா விளக்கம் கொடுத்து நம்மளுக்கு சொல்கிறார். அந்த விளக்கம்லாம் நம்ம வாங்கிக்கணும், நம்ம அறிவோட அந்த விளக்கம் வாங்கினா தான் நம்ம கடவுள் அடைய முடியுது. சொல்லுங்க.
அப்போ எல்லாத்தையும் வச்சிருக்காரு. பகப்பிரணாகார பரிசு அப்படின்றாங்கல்ல, ம் அந்த தாங்கக்கூடிய ம் தாங்குதலும் விடுதலும் சமமதாயிற்று அப்படின்னாரு. அதான். அப்போ எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இவருக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா, ம் ஓர் நீதி தனிப்பெறும். ம் அப்போ நீதியும் உண்டு, தனிப்பெரும் கருணை. இவருக்கு இருக்கிற கருணை வந்து இணையில்லாத ஒரு கருணை. அதான். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு கருணை இருக்கிறதால தான் இவர் இந்த ஜஸ்டிஸே வந்து ஒரு தனி ஜஸ்டிஸ் இவர் நிலையா இருக்க முடியுது. சரிங்களா? தாங்கக்கூடிய தலைவனை. ஆம். அப்போ நீங்கள் நாளைக்கு தலைவன் ஆகணும், நேச்சர் எப்படி வந்து அதோட நான் நேச்சர் தான் பிடிக்கும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க இல்லையா? அதனால காட்டில் பார்த்துட்டு காட்டில் எப்படி வந்து சிங்கம் வந்து வேட்டையாடுதோ அதே மாதிரி நான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற சில ஹண்டிங் கெப்பாசிட்டி வந்துடும். ம் ஆனால் இதில் வந்து வேற மாதிரி வருது. ம் கடவுள் வந்து எல்லாரையும் வந்து கருணை காட்டிக்கிட்டு ஃபண்டிங் பண்ணிட்டு இருக்காரு, ம் எண்டிங் இல்லாமல். அந்த மாதிரி நம்மளும் வந்து ம் இதை ட்ரெண்டிங் ஆகணும்னா அதான் அப்படி தான் நம்ம பெண்டிங் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைட்டோட இதை வந்து நம்ம மாற்றி அமைப்போம். சரிங்களா? அப்போ தான் வந்து நல்லது நடக்கும். கண்டு கொண்டேனே. அதான். சரிங்களா? அவருக்கு அந்த மாதிரி நல்லா நடந்திருக்கு. அதான். சரிங்களா? அதான் அந்த மூங்கில வச்சு அது பெண்டாகிற மாதிரி நம்ம வளையணும், உடையக்கூடாது, இப்படியெல்லாம் ஒரு சடங்கு சமுதாயம் மாதிரியே திணிச்சாங்க ஒழிய எதுக்கு வளைஞ்சு கொடுக்கணும்? அந்த உயிர் வழியை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இத்தனையும். ஆனால் அவங்க இப்படியெல்லாம் சொன்னதுனால யாருக்கும் புரியல. அது ஒரு சடங்கு சமுதாயம் மாதிரி பண்ணிட்டு தூக்கி போட்டுடுறாங்க. அப்படிலாம் இல்லை. நல்ல தெளிவாக அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜீவகரணியமே திறவுகோல்னா இருப்பார். அப்போ அந்த மாதிரி தான் நல்லா ஒரு அழகாக சொல்கிறத இவர் சொல்கிறத உள்வாங்கினாலே எல்லா நன்மையும் பெற்று கடவுளை நல்லா நம்ம இது என்ன சொல்கிறது நல்லா அனுபவிக்கலாம், இன்பம் அடையலாம். முன்னாடி இருந்தவங்களாம் பிளெண்டிங். ம் சரிங்களா? கலக்கிறன்ட்டு அவங்க கரைஞ்சிட்டாங்க. அதான் அதான் ஆனால் இப்போ இவங்க அதான் நல்ல பார்த்து கரெக்டாக கலக்குறாங்க. ஆமாம் கடவுள் மாதிரியே வந்து ஒரே ஸ்டேட் ஆயிடுறாங்க. ஆமாம் சரிங்களா? ஆமாம் அப்போ ஜீனோம் வந்து என்ன ஆயிடுதுன்னா அதான் கடவுளோட ஹோம் ஆயிடுது. ஆமாம் ஆமாம் சாதியை அடுத்த பாட்டு அச்சோ 10 அப்படின்னு வருது. ம் சாதியை நீல சமயத்தை மதத்தை ம் எல்லாம் விடுவித்து. ம் சரிங்களா? எதெல்லாம் ஆமாம் சாதி ஸ்பீஷிசிசம் வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது. ம் அப்புறம் நீல் சமயத்தை நான் வந்து ட்ரெடிஷ்னல் இது ஜெனட்டிக்ஸ் நான் இப்படி தான் இதுதான் பண்ணுவேன், நான் இப்படி தான் சாப்பிடுவேன், இப்படி தான் நான் கொலை பண்ணி தான் கற்பழிச்சு இது பண்ணால் தான் எனக்கு கரெக்டாக இருக்கும். அதான். சரிங்களா? அப்படின்னு சொல்லக்கூடியது. சமயத்தை மதத்தை எல்லாம் ம் விடுவித்து என் தன்னை ஞான நீதியிலே. அதான். நீ வந்து ஞானத்துக்கு வந்துருவாங்கண்ணே. ஆமாம் இங்க வந்து இவங்க இந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு வந்து கட்டி வச்சு இது பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த விடுதலை கொடுக்காம ஒரு இதை வந்து ஹஸ்பண்ட் நடந்துட்டு இருப்பாங்க. நீ வந்துரு தனியா ஞான நீதியிலே சுத்த சிவ சன்மார்க்க. அதான். ஏன்னா மத்த சிவ என்ன பண்ணுது, சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டுக்கலாம் இப்படி நல்லா கருணையா பண்ணி விட்டு கழுத்தறுத்து என் பேரை சொல்லிக்கிட்டோம் அடுத்த பிறவியில பார்த்துக்கலான்ட்டு மாயை வலையிலே சிக்க வச்சுக்கிட்டு சில பேர் மாற இருப்பாங்க. பண்ணிகளை வந்து மாற அறுத்து அவங்களோட உள்ள உறுப்புகள்லாம் தூக்கி கிடாச்சுவாங்க ஏர்ல. அதான் அதான் அதெல்லாம் தெய்வம் கொடுத்ததுன்னு சொல்லிட்டு எல்லாரும் இது வாங்கிட்டு இருக்கோம். ரொம்ப கொடூரமான ஒரு ப்ராசஸா இருக்கும். அதெல்லாம் தான் தப்பு. எவ்வளோ தப்பு செய்யறோம் நம்ம ஒண்ணுமே தெரிஞ்சு. அப்போ நீதி சுத்த சிவசனமா இருக்கும். இது வந்து என்ன பண்ணுது, எல்லாரோட உயிரிலையும் கலந்துக்குது, நெஞ்சில வந்து எல்லாரோட இதுலயும் கலந்துக்குது, எல்லாருக்கும் தொண்டையில என்ன பண்ணுது கலக்கணும். அதுதான் உண்மையான பக்தி. அதுதான் கடவுளுடைய அதுதான் நல்ல விசாரம் மாதிரி எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. கடவுளோட பேரை சொல்லி இது தனி ஓங்காரம், இது நல்லா ஒளிரும் இது அப்படின்றது நல்லா விளங்கு. ஆமா இதுல அது சப்தத்துல மட்டும் நின்னுட்டா இன்வேசிவ் ஒளியில நல்லா மிளறணும் அப்படின்றது நல்லா எனக்கு விளங்கி. அவங்க உடம்ப வந்து அடிச்சு அழிச்சிடாம நான் இன்வேசிவ் உள்ளர வந்து ஊசி கீசி எதையுமே வந்து குத்தி இது பண்ணாம. ஆமா சரிங்களா? இன்வேசிவ் இல்லாம இது வந்து நான் இன்வேசிவா இருக்கு. சரிங்களா? மார குத்தி கிளறாம தொண்டையை வந்து கிழிக்காம, ஆனா பேர் சொல்லும் அருப்பெருஞ்சோதி என்ற ஒரு பேரை சொல்லி உங்களுக்கு வந்து நீங்க அவங்கள தொண்டரா மாறிடணும். சரிங்களா? உங்க ரத்தம் ரசம் எல்லாம் மாமிசம் எலும்புச்சோறு சுக்கிலம் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கணும், கடவுளோட இதுவா நீங்க கன்வெர்ட் பண்ணிக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? இவங்க இந்த அனிமல் பேஸ்ட் நியூட்ரிஷன் எடுத்துக்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து நிறைய பேர் வந்துட்டாங்க. அதான் நிறைய வராங்க. வீகன்ஸ் வந்து நிறைய பேரா கன்வெர்ட் ஆகி அதுக்குதான் ஐயா வள்ளலாரா கூட சில பேர் இப்போ நீ சொன்னது வச்சு இப்போ வீகனிசம் வந்து கூட இப்போ இந்த மாதிரி எல்லாம் இந்த விஞ்ஞான மயம் மாதிரி ஒரு நல்லது செய்யும் போது 4 கெட்டது மாதிரி வந்து உதாரணத்துக்கு தன்னால சதா செய்யாது இருக்காங்கல்ல வராம அதுக்கு குமாரி என் காதல் சிக்கி முக்கிய அந்த இதுல வருவாங்கல்ல அண்ணின் அந்த படத்துல அவங்க வந்து ஒரு முஸ்லீமா இருந்தவங்க மும்பைல. சரிங்களா?
அவங்க வந்து பிளான் பேஸ்ட் நியூட்ரிஷன் அந்த அனிமல் சேவ் இந்தியாவில் அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இப்போ நான் எப்படி ட்ரெஸ் போட்டு இங்கே இது பண்ணுறோம் அந்த மாதிரி அவங்க அங்கே பயமே இல்லாமல் அவங்க சமுதாயம் எத்தனை பேர் வந்து சாவடிக்கு ரெடியாக இருப்பாங்க சரிங்களா. இருந்தாலும் அவங்க வந்து எவ்வளவு ஈரம் வந்து அவங்க வியாபாரம் எல்லாமே எல்லாம் ஒதுக்கி வச்சா கூட அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த ஒரு அந்த கடவுளை அந்த ஒரு நல்ல எண்ணங்கள் கொடுத்து அந்த தயையில ஊடுருவி போய் ஆழமா பதிவாகி கூச்ச நாச்சத்தெல்லாம் விட்டுட்டு எனக்கு அது பிரபலம் எல்லாரும் ஒதுக்கி வச்சா கூட பரவாயில்ல, எந்த மதம் எந்த ஜாதி உண்மையான பிரபலம் இப்படிதான் ஆக முடியும். கடவுளுடைய அருள் பாரு விளங்கிட்டு இருக்காங்க. அந்த விளக்கம் வந்திருக்கு பாரு, தயை அந்த கொண்டு அருளை பெறதுக்கு. ஆமா, தீப்பிடிக்கன்னு பாட்டு இருக்குல்ல, பாட்டு பாடினவங்க, அந்த பாட்டு பாடினவங்க அவங்களும் வந்து என்ன பண்றாங்க, வாய்ஸ் கொடுக்குறாங்க. அனுஷ்கா மஞ்சந்தா சரிங்களா. அப்போ கரெக்டா அவங்க சில இதெல்லாம் இப்போ இதுல ஸ்னேகா உள்ளால்னு ஒரு ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருப்பாங்க ஒருத்தவங்க, அவங்களும் என்ன பண்ணலாம் பிளான் பேஸ்டு நியூட்ரிஷன் பத்தி பேசுறாங்க. எல்லாம் வருவாங்க. ஐயா தான் சொல்றாரு எல்லாருக்குள்ளேயும் நான் புகுந்துக்குவேன், எல்லாரையும் திருத்திடுவேன்னு சொல்றாரு, ஜகத்தையே திருத்திடுவான்னு சொல்றாரு, எல்லாருக்குள்ளேயும் புகுந்துருவாரு. அவங்க வந்து பேசுறாங்க, அவங்க ஐயோ அந்த மாடுகளை வந்து இப்படி வந்து கருணையே இல்லாம அவங்க கண்காட்சி வந்து காட்டுறாங்க. இந்த தயை அப்பதானே ஐயோ இந்த உலகம் வந்து மாறி போச்சுடா. வீகன் ஃபெஸ்டிவல் நடத்தி அதுல வந்து ஆக்ட்ரஸ் வந்து இது வரைக்கும் என்ன பண்ண இந்த உலகத்துல ஆமா அந்த போகத்துக்காக மயக்கி அவங்க ஆடுக்கு மட்டும் தான் வந்து ரொம்ப பல சொல்லி சொல்லி நல்லா காட்டிட்டு இருந்தாங்க. மினிமினுக்கும் பாரு அவங்களும் இப்போ ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து என்ன பண்றாங்க, வீகன் ட்ரெஸ்ஸஸ் அவங்க போட்டுக்கிறாங்க. தாவரவியல் என்டர்டெயின்மெண்ட் வந்து மாத்துறாங்க. அந்த உயிர் வலி என்னன்னு அது சில பேருக்கு புரிய மாட்டேங்குது. அதான் புரிய மாட்டேங்குது சில பேர் ஓகே, ஆனா சில பேர் பிடிக்க ஆன்டி வீகனிசம் என்ன பண்றாங்க, இந்த ஓக் கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு விழிப்பு தூங்கலை மகனே அப்படின்ற சொல்றாங்கல்ல, இவங்க எல்லாம் தூங்காதவங்க, இவங்க கண்டினியூஸா அதை வந்து அதை டார்கெட் பண்ணி பேசுறாங்க. இவங்க எல்லாம் நம்ம ஒதுக்கணும்னு சொல்லிட்டு சில பேர் என்ன பண்றாங்க, அந்த படங்களே வந்து பார்க்க இது பண்றாங்க, அவங்க புறக்கணிக்கிறாங்க அந்த ஆக்ட்ரஸ் அவங்க எல்லாம் சரிங்களா. அதெல்லாம் பரவாயில்ல, எனக்கு போனா கூட பரவாயில்ல சொல்லிட்டோம். அதெல்லாம் அந்த இதுல ஸ்டேஜ்லயே அவங்க கேட்கறாங்க, நீங்க இப்படி பண்றதெல்லாம் உங்களுக்கு நிறைய பேர் இதாகிடுவோமே அப்படின்னு கேட்கும் போது ஓகே எனக்கு வந்து டசன் ஏதோ ஒன்று சொன்னாங்க, உங்க டசன் மேட்டர் ஏதோ ஒன்று சொன்னாங்க, அது வேல்யூலெஸ்ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை சொன்னாங்க, இன்னும் அந்த இதுல பதிஞ்சிருக்காது சரிங்களா. டசன் மேட்டர் இன்னும் அழகா சொன்னாங்க, இங்கிலீஷ்ல சொன்னாங்க. பட் வந்து அவங்களுக்கு அதை பத்தி இதுவா நினைக்கிறாங்க சரிங்களா. நீங்க வந்து நல்லதை செய்யணும், நல்லது செய்யும் போது நிறைய பேர் அதுக்கு வந்து எகென்ஸ்டா பேசினாலும் அது நம்ம பொருட்படுத்தாம நல்லதை மட்டும்தான் நம்ம ஏத்து நடந்து செய்துட்டு போகணும். வள்ளலார் சொன்னார் இல்லையா, ஆமா கடவுள் சொல்ற வார்த்தை வைத்தாலும் வைத்திட்டு மீன் வாத்தின கொண்டிடுவேன். இது வந்து யாரும் வந்து இந்த மாதிரி வள்ளலாரோட அந்த இது வாடிய பயிர் அந்த டைலாக்ஸ் எல்லாம் சொல்றாங்க. பட் இந்த டைலாக்ஸ் ரொம்ப பிரபலமான டைலாக்ஸ் சரிங்களா. வருங்காலத்துல நம்ம ஆளுங்கெல்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. சுத்த சிவ சன்மார்க்கத்தை சார்ந்தவங்க நிலைதண்ணிலே நிறுத்தி நல்ல ட்விஸ்ட் ஆகாம இப்போ வந்துட்டு இருக்காங்க எல்லாமே கடவுளோட இது. ஏன்னா இப்படியும் அப்படியும் வந்து இது பண்ண அதை அந்த அறிவு விளங்கிக்கிறவங்க கரெக்டாக எடுத்து கரெக்டாக சொல்கிறாங்க. நல்லா தயையை வாங்கிக்கிறாங்க, சாவியை வாங்கிக்கிறாங்க. தயவோ சாவி வாங்கினாதான் அவங்களுக்கு அந்த நல்லா எல்லாமே இந்த மாதிரி நல்லா ஓட்டிக்கிட்டதால நிலைதண்ணிலே நிறுத்தி ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கோல்டன் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குல்ல. இப்போ இன்னும் கோல்டன் ஸ்டாண்டர்ட்ஸ்லேயே வந்து என்ன பண்ணுது, இது வந்து கருணை கோல்டு சரிங்களா. அந்த சூப்பரா கோல்டு இடத்துக்கு போயிட்டு நம்ம வந்து நிறுத்தி நாணை வேற யாரும் வந்து இந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ண முடிஞ்சிருக்கிறது, இவரு தான் வந்து அந்த கெப்பாசிட்டி கொண்டு வருன்ற மாதிரி இவரோட கேப்பபிலிட்டி சொல்லி பாதியை அவர் வந்து நம்மளுக்கு ஹாஃபாவும் இருக்காரு, எனக்கு பேலன்ஸையும் கொடுக்குறாரு, ஒன்றானவனை கம்ப்ளீட் ஆயிருக்காரு சரிங்களா. பாதியா இருந்து வளர்க்கக்கூடிய ஒரு ஸ்டேஜும் இருக்குது. அப்புறம் ஆமா அவரு உள்ளர வந்து நிலைநாட்டக்கூடிய கெப்பாசிட்டியும் இருக்கு சரிங்களா. ஏன்னா தாயைன்னு ஃபர்ஸ்ட் சொன்னாரு, அவரோட தாய் உங்க தந்தை ரெண்டு பேரும் வந்து மரிச்சு வராங்கல்ல. அப்போ ஒன்றானவனே சரிங்களா, பரம்பரனை ஆமா ஜெனடிக் மெட்டீரியல் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணவன, பராபரணை எபிஜெனடிக் லெவல்ல தாண்டி விட்டவன சரிங்களா. பதி அனாதி ஆதியை அப்போ நியூட்ரிஷன் இன்னும் வந்து அந்த இதுக்கு எடுத்துட்டு போறது. அனாதி ஆதினும் போது அடிமுடி இல்லையா, அமுத லெவல் பாடியை வந்து எடுத்துட்டு போயிட்டு சிற்றம்பலம் சரிங்களா. அந்த இடத்துல வந்து உங்களுக்கு பூரண குணத்துல வந்து அவர் வந்து அருட்பெரும் ஜோதியா வந்து இது பண்றாரு. சிற்றம்பலத்தின் அருட்பெரும் ஜோதியை பெற்றேன் அச்சோ அச்சோ சரிங்களா. அந்த மாதிரி சொல்றாரு. உங்களுக்கு புரிஞ்சா புரிஞ்சா ஜெனடிக்ஸ் எல்லாம் மெட்டீரியல்ஸ் எல்லாம் தாண்டி எபிஜெனடிக்ஸ் அந்த இதெல்லாம் தாண்டி அடுத்த கிளாஸ் நியூட்ரிஷன்ஸ் திருச்சிற்றம்பலம்னா அதுக்கு அர்த்தமும் அது இங்க பாண்டிச்சேரியில அந்த ஊர் பேரு இந்த மாதிரி இருந்துச்சு, திருச்சிற்றம்பலம் ஆரோவில் இருக்கிற இடம் அந்த சைடுல முதல்ல பாண்டிக்கு சொன்னேன் அது ஞாபகம். அப்போ வந்து அந்த பெண்ணு பொண்ணு மண்ணு எல்லாத்தையும் வந்து அது கம்ப்ளீட்னஸா அது வந்து ஒரு இது ஃபண்ட் கொடுக்குறது
பார்த்தீங்களா அதை எல்லாத்தையும் ரன் பண்ணி காட்டி எனக்கு வந்து திருச்சிற்றம்பலம்னா கன்னா வந்து நிற்கிறேன். இது வெப்பன்ஸ் எடுத்து சாவடிக்கிறது கிடையாது, அது நல்லது. திருன்னா எனக்கு அந்த திருவண்ணும் போது பெர்ஃபெக்ஷனும் பெர்மனன்ட்டும் பெரிய ஒரு இது செயலை வந்து திருன்னு சொல்லுவாங்க. நல்லா ஏன் வந்து ரொம்ப சுத்தி வரைச்சு உயரிய இது பெர்ஃபெக்ஷனும் பெர்மனன்ட்னு சொல்லுங்களேன். பழுதே இல்லாதது பெர்மனன்ட்ன்றதால நிரந்தரமானது. அது இது போகாது, கெட்டு போயிடாது தெரியுங்களா, எப்பயுமே பெர்மனன்ட் தெரியுங்களா. இந்த மாதிரி தான் திருவண்ணு வச்சுக்கோங்க. முடிவு இல்லாதது, சிற்றம்பலம்னா எல்லாமே உள்ளடங்குனது, எல்லாமே சிற்றம்பலம்னா எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணது இதுதான். சிறிது திருச்சிற்றம்பலத்துக்கு அதுதான் அர்த்தம். ஆமா, சரி. அம்பல் அம்மன்ற போது சிவன் என்ற சிவகாமவல்லி சிதம்பரம் சாகாத ஒரு எல்லா நிலை, அந்த இந்த உயிர்நிலைன்ற மாதிரி ஜீவிச்சுக்கிட்டே இருக்கும். உயிர் உள்ள ஊட்டம், உயிர் உள்ளதாவே இருக்கும்ன்ற மாதிரி உயிரும் உண்டு ஆன்மாவும் உண்டு. சிதம்பரம் அதாவது சிவகாமவல்லி சிதம்பரவல்லின்னு அந்த மாதிரி திருச்சிற்றம்பலம்க்கு எல்லாம் கலந்து உள்ள இருக்குன்ற அர்த்தத்துக்கு நல்லதெல்லாம் அப்படியே உள்வாங்கி வச்சு அந்த ஸ்பேஸ்ல நடக்கூடிய ஸ்பேஸ். அதுதான் சரிங்களா. கடவுள் கூட ஒரு பாயிண்ட் இருக்கும்ல. அந்த இப்போ நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது, நம்ம வந்து இதுவா நம்ம பாயிண்ட் திருச்சிற்றம்பலம் இல்லை, ஏன்னா வெற்றம்பலம் சரிங்களா. வேக்யூம் பிடிச்சிடும் நாளைக்கு இந்த உடம்பு அழிஞ்சு போச்சுன்னா. பட் அவருக்கு வந்து தேக நஷ்டம் அடையாது இல்லையா, அதுதான் திருச்சிற்றம்பலம். சிதம்பரவல்லி சிவகாமவல்லியும் ஒட்டிக்கிச்சு சரிங்களா, எங்கேயும் வெட்டி விட்டு ஓடி விட்டுறாது சரிங்களா. வீக் எனர்ஜியும் ஸ்ட்ராங் எனர்ஜியும், வீக் ஃபோர்ஸஸ்னா இந்த கரண்ட் நம்மளாம் வாங்குறோம் இல்லையா, இதெல்லாம் வீக் ஃபோர்ஸஸ்ல வரும் சரிங்களா. நம்ம ஜீவ சக்தி எல்லாமே வீக் ஃபோர்ஸஸ். ஸ்ட்ராங் ஃபோர்ஸஸ்னா ஸ்ட்ராங் ஃபோர்ஸஸ்னா இப்போ வந்து ஒரு அண்டங்களே வந்து உருவாக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குல்ல. நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் சரிங்களா, அந்த ஃபோர்ஸஸ் தான் சிதம்பரவல்லி. ஏன்னா அதுல வந்து இன்ஃபர்மேஷன் இப்போ என்ன வந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த இடம் அழிஞ்சிடாது. குளூவான் அப்படின்னுவாங்க சரிங்களா. அந்த குளூவானிக் ஸ்பேசஸ்லாம் அங்கே இருக்கும். குளூன்னா அந்த இது நல்ல பசைத்தன்மை நல்லா ஸ்டிச்சாக எங்கேயுமே இது வெடிச்சிடாது இல்லையா, அந்த இதெல்லாம் அங்கே இருக்கும் சரிங்களா. நம்ம இன்ஃபர்மேஷன் கூட கன்சர்வேட்டிவாக இருக்கும்ல, இது பிழைகள்லாம் இது எவ்வளோ கெமிக்கல் இந்த ரேடியேஷன்ஸ் எல்லாம் பட்டா கூட அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து இன்டாக்டாக இருக்குல்ல, சில நேரத்தில் இதாகிடுது, இம்பேக்ட் பண்ணி அது இது மியூட்டேட் ஆகி விட்டுருது. பட் கன்சர்வேட்டிவ் கடவுள் வந்து அதை இது பண்ணுறாரு, பாதுகாக்கிறார். ஸோ அதனால நீங்கள் வந்து ஆன்மா இன்னொரு ஹெல்ப்புக்கு பண்ணீங்கன்னா அந்த கரு வந்து உங்களுக்கு இதாகும். அந்த நியூக்ளியஸ் ஒழுங்காக அந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஒழுங்காக கொடுத்து சிதம்பரவல்லி சிவகாமவல்லி அவருடைய படைப்புல அந்த மாதிரி ஆமா எல்லாமே ஒழுங்கா எல்லாம் எப்படி எப்படி ஆமா எல்லாத்தையும் வந்து நடவு ஒழுங்கா நடந்து எப்படி இணைக்கணும்னு கத்து கொடுத்து ஆமா நடமும் நடசையிடமும் நன்று காட்டி கொடுத்தனே அப்படின்னு. அப்போ நன்று வந்து உங்களுக்கு காட்டி கொடுத்துருவாரு உங்களுக்கு. இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம அடுத்த அப்புறம் பார்ப்போம். திருச்சிற்றம்பலம்.